மாநிலங்களவை தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். முதல்வர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொண்டர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மாநிலங்களவை தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்தார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார். மாநிலங்களவை தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, இது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஏற்கனவே முன்பாக தேர்தலுக்கு முன்னாடியே இதெல்லாம் திட்டமிடப்பட்டதுதானா, பேசப்பட்டதுதானா? நிதிஷ்குமாரனுடைய தொண்டர்கள், கட்சியினர் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? பீகார் தலைநகரான பட்னாவில் 2 முக்கியமான மாநிலங்களவை வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒன்று, பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தேசிய தலைவரான நிதின் நவீன். அவர் பீகார் மாநிலத்திலே சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய இருக்கிறார். அதற்கு முன்னதாக தற்போது மாநிலங்களவைக்கு அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். ஆனால் அதைவிட முக்கியமான வேட்புமனு, பீகார் மாநில அரசியலிலேயே புதிய திருப்பத்தை உண்டாக்கும் வேட்புமனு மாநில முதல்வர் நிதிஷ்குமார் உடையது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் நிதிஷ்குமாருடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். அதிலே மிகவும் முக்கியமாக பீகார் மாநிலத்தின் 2 துணை முதலமைச்சர்கள் சாம்ராஜ் சௌத்ரி மற்றும் விஜய்குமார் சின்ஹா ஆகியோருடன் நிதிஷ்குமாருடன் இருந்தார்கள். இந்த வேட்புமனு தாக்கலிலிருந்து என்ன உறுதியாகிறது என்றால், விரைவிலேயே நிதிஷ்குமார் பீகார் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய இருக்கிறார். அந்த பதவி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு செல்ல இருக்கிறது. 2 துணை முதல்வர்களும் இந்த பதவிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என பாஜக வட்டாரங்களில் பேசப்பட்டாலும், நித்யானந்த ராய் அந்த மாநிலத்தை சேர்ந்த முக்கிய தலைவர், அவருக்கும் வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. ஆகவே நிதிஷ்குமாருக்கு அடுத்தபடியாக பீகார் மாநிலத்தின் முதல்வர் யார் என ஏற்கனவே அங்கு பாரதிய ஜனதா கட்சி வட்டாரங்களில் ஆலோசனைகள் நடந்து வருகின்றன. 20 வருடங்களாக தொடர்ந்து பீகார் மாநிலத்தின் முதல்வராக இருந்தவர் நிதிஷ்குமார். ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி அதிக இடங்களை பெற்றால் அவர்களுடன் கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களை பெற்றால் அவர்களுடைய கூட்டணி என்று ஐக்கிய ஜனதா தளம் கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தாலும் முதல்வராக நிதிஷ்குமார் தான் இருப்பார் என தொடர்ந்து அப்படியே நடந்து வருகிறது. சமீபத்திய தேர்தலில் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக இடங்கள் கிட்டி இருந்தாலும் நிதிஷ்குமார் தான் முதல்வர் என அவர்களே தெரிவித்து அவரை அந்த பதவியிலே அமர்த்தி இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிதிஷ்குமாரின் உடல்நிலை காரணமாக அவர் மாநிலங்களவைக்கு செல்ல வேண்டும். மிகவும் முக்கியமான முதல்வர் பொறுப்பை அவர் சுமப்பது கடினமாக இருக்கும் என்று கருதப்பட்டதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அவரது கட்சியை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதை தவிர நிதிஷ்குமாரின் மகனை அரசியலில் கொண்டு வருவதற்கு, அதாவது அவரது கட்சியிலும் அரசியலும் கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன. அவருக்கு துணை முதல்வர் பதவி அளிக்கப்படலாம் என கூட பேச்சு தற்போது நடைபெற்று வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் தான் நிதிஷ்குமார் அனைத்து வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலே தமது மாநிலங்களவை வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இதில் இருந்து அடுத்த சில நாட்களிலே அவர் ராஜினாமா செய்வார் எனவும், பீகார் மாநிலத்திலே மிகப்பெரிய அரசியல் மாறுதல் ஏற்பட போகிறது என்பதும் தெளிவாகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் என்றாலும் 2 தசாப்தங்களுக்கு பிறகு முதல் முறையாக நிதிஷ்குமாரை தவிர வேறு ஒருவர் முதல்வர் இருக்கையிலே அமரப்போகிறார் என்பதும் முக்கியமான செய்தியாக இருக்கிறது. திலகவதி, நிச்சயமாக என்ன நடக்க போகிறது அடுத்ததாக பீகார் அரசியலில்? நிதிஷ்குமார் நீ அடுத்து என்ன செய்ய போகிறார், கட்சியினர் இதனை எப்படி கையாள போகிறார்கள் என்பது குறித்தெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். யார் முதலமைச்சர் ஆக போகிறார்கள் என்ற முக்கியமான அந்த கேள்வியும் இருக்கிறது. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி.